ஏய் முத்து, உனக்கு இருக்குது நிறைய சொத்து, என்னதான் பண்ண போற? அவளுக்கே வச்சுக்கினேன். இந்த நந்து தான் வர வண்டி கூட இல்லாம. நீ ஏன்டா வயிற்றுல கொச்சிக்கிறா? பசங்க சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குதுங்க. பேசாம ஆசிரமத்துல எழுதி வச்சுலான்னு. என்னடா சொல்ற? ஆமா, பின்ன சொல்ற பேச்சு கேட்காத புள்ளைங்களுக்கு என்னத்துக்கு சொத்து? பேசத்துக்கு நாவ கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது, அதெல்லாம் செயல்படுத்த முடியாதுடா. சும்மா பேசின்னு இருக்காத. என்ன பண்றது? இது மாதிரி புள்ளிகளை பெத்துட்டேன், குழம்பிதானே ஆகணும். சரி வா. டேய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, ஒழுங்கா கிளம்புடா. நீ ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்றாங்களா? நான் நாடு பாருண்ணா, ஒரு ஏழைக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. என்ன ஆட்டோக்கார, இங்க என்னப்பா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? பெருசுங்களா, உங்க வேலையை பார்த்துன்னு போங்க. அவனுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணாதீங்க. யோ, நீ எது வேணா பண்ணுவ, நாங்க வேடிக்கை பார்த்துன்னு இருக்கணுமா? பாவம், அந்த குழந்தை ஆயுது. கேளுண்ணா, நீயே கேளுண்ணா. என்னத்த கேட்க சொல்ற? எட்டி இப்படி வைத்தான். போடா போடா. அட என்னப்பா, நாங்களும் பாத்துக்கிட்டே இருக்கோம், தம்பி சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருக்க. ஓ, அவன் ஃப்ரீயா ஆட்டோல எடுத்து போய் விட சொல்றான். ஃப்ரீயா ஆட்டோல எடுத்துன்னு போய் விட சொன்னானா? சொன்னியாடா? சொன்னேன். நல்லா கை காலு மூஞ்சி வயிறு எல்லாம் நல்லா தானே இருக்குதா? உன்னையாண்டா ஃப்ரீ ஆட்டோல கூட்டு போனா? பிரசவத்துக்கு இலவசம் போட்டுக்கிறாங்கல்ல, அதனாலதான் கூட்டிட்டு போக சொன்னேன். பெருசு கேட்டியா? பிரசவத்துக்கு இலவசம் இவனை கூப்பிட்டு போனோமா? யோ, பிரசவத்துக்கு இலவசமா கூட்டு போலாம், உன்னையா இவர் இலவசமா கூட்டு போனோம்? என் மாமியாருக்கு குழந்தை பார்க்க போகுது, அதனால கூட்டிட்டு போக சொல்றேன். இதையே இப்பதான்ப்பா சொல்றான். மாமியாரு குழந்தையா? டேய் நாசமா போனவன, என்னடா சொல்ற? என் மாமியாரு பக்கத்து வீட்டு முன்சாமி கூட ஓடி போச்சு, அது குழந்தை போறக்கு போகுது, அதான் பார்க்க போறேன். கேட்டீங்களா? அவங்க மாமியாருக்கு பிரசவமா, அதுக்கு நான் கூட்டு போனோமா ஃப்ரீயா? இவனை நீ அடிச்சதுல தப்பே இல்ல. போடா போடா, இன்னும் கொஞ்ச நாள்ல உன் மாமியார் வேற ஒண்ணா ஓடி போயிடும். போடா. அது எப்படி சொல்ற? அவன் மாமியார் வேலையா இருக்கணும் ஓடி போயிடுவன்ட்ட? முன்சாமிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? சும்மா ஜோக்கு ஜோக்கு. இதெல்லாம் ஒரு ஜோக்கா? பாரு, ஆட்டோக்கார் சிரிக்கிறாரு. நாடு கெட்டு போச்சு பெருசுங்களா. இப்பெல்லாம் ஆட்டோவே ஓட்ட முடியல. வரதுங்கெல்லாம் இது மாதிரி ஏதாவது டுப்பா குறா இருக்குதுங்க. அதுவும் கரெக்டு தான். வெவ்வேறு சொத்து வச்சுக்கிறான் முத்து, பெத்து வச்சுக்கிறான் 10. ஏன்னா இவன் பேச்ச கேக்குதுங்களா? 10? பரவாயில்லப்பா. என்னத்த பரவாயில்லையோ, அதான் ஒண்ணு கூட அவன் பேச்ச கேட்க மாட்டேங்குதா? பெரியவர, நான் ஒரு ஐடியா சொல்றேன். அதை செஞ்சு பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு அப்பா மேல பாசம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சிடலாம். என்ன ஐடியா ஆட்டோக்கார? உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு உன் 10 பிள்ளைக்கும் ஃபோன் போடுறேன். எந்த பிள்ளை பதறி வச்சுக்கிட்டு எங்க அப்பா வேணும் அப்பா வேணும்னு வருதோ அந்த பிள்ளைக்கு தான் பாசம் அதிகம்னு கண்டுபிடிச்சிடலாம். கரெக்டான ஐடியா சொன்னார்ப்பா ஆட்டோக்காரு. என்ன சொல்ற முத்து? அந்த பையனுக்கு எழுதி வைக்கலாம் உன் சொத்து. சரிதான்பா. சரி வாங்கப்பா, ஃபோன் நம்பர் போடுங்க. என்னடா உன் பெரிய புள்ள நம்பர் போடு. ஹலோ, உங்க அப்பாவை கடத்தி வச்சிருக்கோம்ப்பா. லொகேஷன் நான் இதில் அனுப்பிச்சி விட்றேன். 10,000 ரூபாய் எடுத்துன்னு உடனே வா. அடுத்த பிள்ளைக்கு போடு. அவ்வளவுதானே? அவ்வளவுதான்பா. புத்திய காட்டுறதை பத்தியா? என் போன் அது. ஏன்டா இங்க வந்து சில்லற புத்தி காட்டுறா? அது ஒன்னில விடு முத்து. சரிப்பா, உள்ள வந்து உட்காருங்க. நான் பின்னாடி டீலிங் பண்ணிக்கிறேன். என்ன பேசுறாங்கன்னு கேட்டுக்குங்க. போ உட்காரு. எந்த பக்கம் வருவாங்கன்னு தெரியலையா? நான் எவனையும் காணும். ஆமா, இது இருந்தா பாத்துருவானுங்க. இது அவுத்து விட்றேன்ப்பா, அப்படியே உள்ளே இருங்கோ. யார் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். அப்பா அப்பா அப்பா, ஏன்பா ஆட்டோக்கார, இங்க இருந்தா போன் வந்துச்சு. எங்கப்பா எங்கப்பா? உங்க அப்பா பேரு முத்தா? ஆமா, எங்க அவரு போயிட்டாரா? நல்லா பாசம் வச்சிருக்கான். வந்தவொடனே போயிட்டாரான்னு கேக்குறான் பாரு. என்ன முத்து, என்ன அப்படி பேசுறான் உன் புள்ள? அது அப்படிதான், அது போடு காலு. எங்க ஏதாவது சொத்து கித்து யார் பேரெல்லாம் எழுதி வச்சிடறான்னு சொன்னாரா உங்ககிட்ட? சொத்தெல்லாம் அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வச்சாரு. அவர் மட்டும் தான் இருக்காரு. கூட்டின்னு போறியா? அந்த ஆளை வச்சு என்ன பண்றது? சொத்து எழுதி வச்சேன் அனாத ஆசிரமத்துக்கு. அந்த ஆளை எங்கன்னா பிச்சை எடுக்க சொல்லு. இன்னொரு வாட்டி அந்த ஆளு போன்ல பண்ண வேணான்னு. பாருங்களா, கேட்டியா? இவன் தான் பெரிய புள்ளையா? ஒரு புள்ள தாண்டா இப்படி, மிச்சம் 9 புள்ள இருக்குதுல. வரட்டும் இரு. வரான், நீங்க அப்படியே இருங்க. 10 ரூபாய் ஊத்தாதான் எங்க அப்பா விடுவாங்களாம்மா. எப்பா எப்பா? பாப்பா பாப்பா, உங்க அப்பா முத்து தேடின்னு வந்திருக்கியா? ஆமா, நான் கால் வச்சு 10 ரூபாய் ஊத்தாதான் விடுவேன்றாங்க. அவரை மிரட்டலுக்கு அவருடைய சொத்தெல்லாம் கோயில் குளத்துக்கு எழுதி வச்சிட்டாரு. அவர் மட்டும் இருக்காரு. கூட்டின்னு போறியா?
அவரு மட்டும் எங்கிறாரா? ஏன் நாங்களும் இழிச்சு வாயில அந்த கோயில் எழுதி வைக்கிறதுக்கா? சரிப்பா, அப்பா வச்சப்பா அப்படியே விட்டுருவியா? நான் வெங்காயத்துக்கு அப்பா 10 பிசாக்கு பிரோஜனம் இல்லாம எப்படின்னா போட்டோம். அப்பா இப்போ உங்க அப்பா வேணாவா? வேணாம், 100 வாட்டி அந்த விஷயத்துல எனக்கு போன் பண்ணாதீங்க. அடா பாவி, என்னடா அந்த பையன் அப்படி போயிட்டான்? பா ரொம்ப நல்ல புள்ளிங்கப்பா. இன்னொன்னு வருது, அப்படியே இரு. எங்க போயிட்டாரு இவரு? இங்கதான் சொன்னாங்களே. வாப்பா, முத்து பையனா நீ? ஆமாண்ணா, எங்க அப்பா 10,000 ரூபாய் கொடுத்தாதான் விடுன்னு சொல்லி போன் வந்துச்சுண்ணா. ஆமாப்பா, எங்க 10,000 ரூபாய்? அண்ணா, அந்த ஆளுக்கு இதுல கையெழுத்து மட்டும் வாங்கி கொடுத்துருண்ணா, 50,000 தரேன். இது நான் 10 ரூபாய் பேப்பரா? ஆமாண்ணா, எழுதி வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, நான் சொத்து வித்துட்டு எங்கன்னா போயிடுவேன். ஏன்பா, அவர் சொத்தெல்லாம் மிரட்டி எழுதி வாங்கிட்டாரு அவங்க மூத்த புள்ள. அதான் இப்ப வரவையில போனான் அவன். நான் நேக்கா முடிச்சுக்கிறான் பாரு கதையா. சரிப்பா, அப்பா மட்டும் இருக்காரு, கூட்டின்னு போறியா? சொத்தே இல்ல, அந்த சொத்தை வேணும்னதுக்கு எனக்கு, நான் அவனை போய் பாத்துக்கிறேன். ஏன்பா பெரியவரே முத்து, நீ பெற்றதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கப்பா. இப்பதாப்பா இவங்க பேசுறத பார்த்தால எனக்கு பயமா இருக்குது. முத்து 3 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 7 இருக்குல்ல? 7 இல்ல 4 இல்ல, ஏன்னா அது இந்த ஊர்லயே இல்ல. மிச்சம் 3 தான் நான் பண்ண போதுன்னே தெரியல. அந்த 4 என்ன பாச்சு? அது கதையை தக்கா பெரிய கதை. இதுங்க வந்தாக்கா என்ன பேசுறது மட்டும் பாப்போம். பா பேச்ச குறைங்க, இன்னொன்னு வருது, அப்படியே உள்ள இரு. எங்க அப்பா அவன் கட்டி வச்சிடும், அவனை உண்டெல்லாம் பண்ணிடுற. இருப்பா, எங்க ஆவேசமா போற? என்ன கடத்தை கும்புல்லா காமிச்சுன்னு போற? எங்க அப்பா ஒருத்த கட்டி வச்சிருக்கிறான், 10,000 ரூபாய் கொடுத்தா தான் விடுவேன்றான். நல்லது தானே, 10,000 ரூபாய் கொடுத்துட்டு கூப்பிட்டு போக வேண்டியது தானே? 10,000 ரூபாய்க்கு ஒத்து இல்லையா அந்த ஆளு? அந்த ஆளுக்கு நான் எதுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும்? என்னப்பா சொல்ற? 10,000 ரூபாய் கூட ஒர்த்து இல்லையா? சொத்தெல்லாம் அந்த ஆள் பேர்ல இருக்கப்பா. ஆமால, அந்த ஆள் மேல சொத்துக்குதுல்ல, இது கவனம் வரல. இப்ப வந்துச்சுல்ல, 10,000 ரூபாய் கொடுத்து கூட்டின்னு போயிரியா உங்க அப்பாவை? நானா பேசினுக்கிறேன்? அந்த ஆள் 10,000 ரூபாய்ல ஒத்து இல்ல, அந்த ஆள் எப்படியோ போட்ட போ. நான் வரும்போது கராத்தாலாம் காமிச்சான், அப்புறம் சொத்துன்னு ஆமா ஞாபகம் வச்சுருக்கான், ஒருத்தர் இல்லைன்ட்டு போயிருக்கான். என்னங்க இது? இவன் கொஞ்சம் லூசுப்பா. ஹேய், சொல்ல மாட்டியா நீ? சொன்னா பைத்தியக்கார புள்ளியான்னு வாங்க. நம்பா, அவனை தானே கலாய்க்க போறாங்க, உனக்கு என்னப்பா? அட யோசிச்சு பார்த்தா தெரியும்பா, பைத்தியக்கார நானு, என் புள்ள அவன், புரியுதா? அப்போ அப்படிதான் திட்டுறாங்களா? இது தெரியாம பேசிட்டு இருக்காங்கல்ல எல்லாரும். இன்னொருத்தன் யாரோ வராம, ஆட்டோக்கார, என்ன சவாரி போல? எந்த நேரத்துல வராம வராம. அம்மா, வீடு செலவு காசு இல்ல, ஒரு 20 இருந்தா கூட. காலில இருந்து சவாரி உடம்பு நானே 10 ரூபாய் இல்லாம இருக்கேன். எஸ்கூஸ் மீ, என் ஃபாதர் நேம் மிஸ் முத்து. அவருக்கு இருக்குது நிறைய சொத்து. அவரு நீங்க பாத்தீங்களா? நான் வந்த நேரம் பாரு, சொத்தோட வந்துக்கிறான். 20 ரூபா கொடுப்பா. ஐயோ, கொஞ்ச நேரம் கம்முனியா. முத்துவுடைய பையனாப்பா நீ? ஆக்சுவலி கரெக்ட். இல்லப்பா, முத்துவுடைய பையனா நீ? எஸ். எப்பா, உங்க அப்பா முத்து சொத்தெல்லாம் 7க்கு எழுதி வச்சிட்டாரு. வாட்? 8 இடிப்பு மேலே விடாத, மூஞ்சிலாம் பேத்துறாத. இருப்பா, வந்தப்போ இப்பதான் இங்கிலீஷ்ல அந்த கிழி கீச்சா, இப்ப நம்ம சைதாப்பேட்டைக்கு போயிட்டு வந்த மாதிரி பேசுனுக்க. நான் இப்பதான் சைதாப்பேட்டைக்கு போய் வந்தேன். எப்பா 20 ரூபா கொடுப்பா, பீடி காசு இல்ல. கொஞ்ச நேரம் சும்மா இருயா, வயிற்றுல கூட்டிருக்க. எப்பா, உனக்கு அப்பா வேணுமா இல்ல சொத்து வேணுமா? நோ அப்பா, ஒன்லி சொத்து. என்ன சொல்ற? டேய், உங்க அப்பா மட்டும் தான் இருக்காரு, 10,000 ரூபாய் கொடுத்தா கூட்டின்னு போயிடலாம், சொத்தெல்லாம் இல்ல. சொத்து இல்லாத டாடி டஸ்ட்பின் காடி. ஐ எம் கோயிங் ஹவுஸ். ஓடா லூசு, இங்கிலீஷ் பேசுறேன்னு எதோ பேசினுக்கு. நான் ஆட்டோக்கார எட்டி பாக்குறேன். நீ கொஞ்சம் மூடின்னு போறியா? 20 ரூபா கொடுக்குறியா? இன்னும் ஒரு புள்ள இருக்கான முத்து, அவன் என்னன்னா பேச போறான் சொல்ல போறான்னு தெரியலையே. அழாத வாடா. அப்பா, ஐயோ, தேம்பி வருது, இதுதான் சின்ன புள்ள போல இருக்கு. யார்தான் கிட்ட? எட்டி இடுப்புலயே ஓடிக்கிறான், மூடின்னு போடா. நீ சும்மா கோவப்படுற, முன்ன மாதிரி இல்ல நீ. தான் சொன்னாங்க. ஆனா வயசான ஒருத்தர் குண்டா இருப்பாரு, அவர் பாத்தீங்களா? முத்து தானப்பா? எங்க அப்பா தான் முத்து, நான் தான் சின்ன பையன். டேய், எங்க வீட்டாண்ட ஒரு சின்ன பையன்ங்கிறான்டா. ஏ சின்ன பையனா, பி சின்ன பையனா? டேய், கம்முன்னு போயிடுறா, எரிச்சல கிளப்பிட்டு இருக்காதரா. இல்லப்பா, சின்ன பையனை பத்தி பேசினாங்க, அதனால சொன்னேன். எங்க 10,000 ரூபாய் இருந்தா தான் அவரை விடுவேன்னு சொன்னாங்க. எங்கங்க இருக்காரு அவரு? இருக்காருப்பா, பத்திரமா இருக்காரு. ஆனா சொத்தெல்லாம் அனாதாசிரமத்துக்கு எழுதி வச்சாருப்பா. சொத்து நாங்க சொத்து, எங்க அப்பா எங்கிறான்னு சொல்லுங்க, அதே பெரிய சொத்து. அடா சொத்து இது வேணாமாப்பா? அவன் நான் எனக்கு எழுதி கொடுத்துருப்பா. எட்டி இப்ப கம்முனுறா. எங்க சொத்தெல்லாம் அவனுக்கு வேணாம், அவங்க அப்பா இருந்தா போதுன்றான். அவங்க அப்பா எங்க இருக்காரு? நம்பா, 10,000 ரூபாய் வேணும்பா.
10,000 ரூபாய் இருந்தால் தான் அவரை நான் காட்டவோ இல்லை அவரை அனுப்பவோ ஏதாவது பண்ண முடியும். 10,000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவீங்களா? நாங்க 10,000 ரூபாய். ஏம்பா இவ்வளவு பணம் வந்து பீடி காசு கூட விட்டு ஒதிப்ப சும்மா இருடா கொஞ்ச நேரம். நீ சின்ன பிள்ளை பணத்தை கொடுத்து உன்னை காப்பாத்திட்டான்பா. ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. சரிங்க பாருங்கப்பா. அப்பா ரொம்ப பெருமையா இருக்குதுடா. உங்க அண்ணனுங்களா எனக்கு வானான்ட்டு போயிட்டானுங்க. நீ மட்டும் தான் எனக்கு காசு கொடுத்து மீட்டுக்கிற. முத்தே, உனக்கு எல்லா புள்ளையும் தருதலையா இருக்கலாம், கடைசி புள்ள தாண்டா உனக்கு சொத்து. அம்பா 10 பெத்து 9 சொத்தையாகி ஒன்றும் உருப்படியா பெற்றிருக்க. ரொம்ப சந்தோஷம்பா. நவருப்பா கொஞ்சம் முத்தல் தான் பரவாயில்ல. பாப்பா எங்க கூட்டின்னு போறீங்க? உன் பையன் உன்னை 50,000 ரூபாய்க்கு வித்துட்டான். உன் கிட்னி கண்ணெல்லாம் எடுத்துக்க போறோம். கிட்னி கண்ணுன்னு கூட்டின்னு போறானுங்க. டே முத்து, அவ்வளோதான் முத்து கதை முடிஞ்சுது. அவ்வளோதான். இந்தா கூட்டின்னு வந்தல போ. நான் உனக்கு பீடி தானே. இந்த 100 ரூபாய் எடுத்துன்னு போ. சிகரெட் வேலை ஏறி போச்சா போய் பிடி. பரவாயில்ல 9,500 ரூபாய் வந்தது. ஆட்டோக்காரா, இந்த மாதிரி டெய்லி நான் யாராச்சும் கூட்டின்னு வரட்டா? தாராளமாக கூட்டுமா. அவங்களுக்கும் அன்பு இருப்பான்னு தெரியும், நமக்கு வருமானம் வந்த மாதிரி தெரியும். போ யாரா கூட்டுமா. இப்படிதாங்க பல பெத்த பிள்ளைங்க அப்பாங்களை சொத்தா மட்டும் நினைக்குது.